நம்ம சேனலில் சட்டம் பற்றிய பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ வந்து லோக் அதாலத் அப்படின்றது என்னென்னு பார்ப்போம். லோக் அதாலத்ன்ற வேர்டு எல்லாருமே கேட்டிருப்போம். அது என்ன, எந்த மாதிரி செயல்படுது அப்படின்றத பார்ப்போம். இந்த லோக் அதாலத்ன்ற வார்த்தைக்கு தமிழில் வந்து மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு அர்த்தம். இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுதுன்னா, தி லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987 சட்ட பணிகள் ஆணைய சட்டம் 1987 அந்த சட்டத்தின் கீழே செயல்படுது. அது எப்படின்னா, உரிமையல் நடைமுறை சட்டம் பிரிவு 89 படி அது வந்து செயல்படும். அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோடு அப்படின்றதன் அடிப்படையில் இந்த மக்கள் நீதிமன்றம்னா சமரச தீர்வு ஏற்படுத்துறது. வழக்கில் உள்ள இரண்டு தரப்பினர்களோ அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட பல்வேறு தரப்பினர்கள் இருந்தாலும் எல்லாரும் அந்த வழக்கை சமரசமாக பேசி முடிக்கிறது. இது வந்து நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள், அதை எடுத்து சமரசமாக பேசி முடிக்கலாம். அல்லது நீதிமன்றத்திற்கு தாக்கலே செய்யப்படாத வழக்கிலும், இப்போ வந்து ஒரு பேங்கில் கடன் வாங்கியிருக்காங்க, அவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருப்பாங்க, அப்போ கேஸ் நடந்துட்டுருக்கும், அதையும் பேசி முடிக்கலாம். ஒரு சில நேரங்களில் பேங்க்காரங்க வந்து கோர்ட்டில் கேஸே போடாமல் நேரடியாக லீகல் சர்வீஸில் வந்து கொடுக்கலாம். இப்போ அல்லது நம்ம கடன் வாங்கியிருப்போம், பேங்க்காரன் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் கேட்குறான், அல்லது கடன்லாம் கட்டிட்டோம், அந்த சர்டிஃபிகேட்ஸை கொடுக்க மாட்டேன்றான், டாக்குமெண்ட்ஸை கொடுக்க மாட்டேன்றான், என்ஓசி கொடுக்க மாட்டேன்றான். அந்த சூழ்நிலையில் நம்மளும் போய் கொடுக்கலாம். அது ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் இலவச சட்ட உதவி குழு அங்கே இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு மனு கொடுக்கலாம். அது வந்து ஃப்ரீ லிட்டிகேஷன் சொல்லுவாங்க. வழக்கிற்கு முந்தைய நிலை, வழக்கே தாக்கல் செய்யாமலே பேசி முடிக்கிற ஒரு நிலை. இப்போ ஒரு சர்வீஸ் எதுவும் நமக்கு பண்ணலை, நுகர்வோர் சர்வீஸ் கொடுக்கல, அந்த பிஎஸ்என்எல்லில் வந்து நமக்கு ஒரு பணம் கட்டியிருக்கோம், கனெக்ஷன் கொடுக்கல, இப்படிலாம் இருக்கிறதெல்லாம் நம்ம ப்ரீ லிட்டிகேஷனாகவும் கொண்டு வரலாம். இதில் நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குகளும் அவங்க வந்து லோக் அதாலத்துக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. லோக் அதாலத்தில் உட்காந்து பேசி முடித்து வழக்குகளை முடிச்சுக்கலாம். அப்போ என்னென்னா, பல வருடங்கள் கோர்ட்லன்னா சாட்சி ஏற்றி விசாரித்து வக்கீல் வாதம் பண்ணி ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பை சொல்கிறாரு. அது ஒரு தரப்பினருக்கு சாதகமாக இருக்கும், இன்னொரு தரப்பினருக்கு பாதகமாக இருக்கலாம். ஆனால் இந்த லோக் அதாலத்து போகும்போது என்னென்னா, ரெண்டு தரப்பினரும் உட்காந்து பேசி முடிக்கும்போது ரெண்டு தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு வருது. அதனால் இதில் வழக்கில் ஒரு பக்கம் வெற்றி ஒரு பக்கம் தோல்வி அப்படின்றது யாருக்கும் கிடையாது. ரெண்டு பேருமே சந்தோஷமாக போயிடுவாங்க, ரெண்டு பேருமே சமரசமாக போயிடுவாங்க. வழக்கிற்கு பின்னாடி கூட முந்தைய நிலை, இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, மீண்டும் நண்பர்களாகிடலாம். ஆனால் நீதிமன்றத்தில் கேஸ் நடத்தி ஜெயிச்சா தோத்தா திரும்பவும் அவங்க எதிரிகளாகவே இருப்பாங்க. அந்த சூழ்நிலை வந்து இதில் வந்து தவிர்க்கப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீதிமன்றத்தில் கேஸ் நடத்தும்போது கோர்ட் ஃபீஸ் கட்டியிருப்போம், மவுண்ட்டுன்னு சொல்லுவோம், அமௌண்ட் அப்படின்றது. இதில் வந்து அந்த நீதிமன்ற கட்டணம், கோர்ட் ஃபீஸ்னு சொல்கிற நீதிமன்ற கட்டணம் கிடையாது ப்ரீ லிட்டிகேஷன்னா. அல்லது வழக்கு நடந்துருக்கும் நிலுவையில் அந்த வழக்கு எடுத்து முடிச்சிருந்தா உங்களோட நீதிமன்ற கட்டணம் திரும்ப கொடுத்துருவாங்க, நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் கோர்ட்டில் கட்டின ஃபீஸை. அது போகணுன்னு இதில் மேல்முறையீடு கிடையாது, நோ அப்பீல். இதில் முடிஞ்சு போச்சுன்னா அதான் முடிவு. ஆனால் நீங்கள் வந்து மெரிட்டில் கேஸ் நடத்துனீங்கன்னா, தகுதியின் அடிப்படையில் கேஸ் நடத்தி ஜெயிச்சிருந்தீங்கன்னா, அதுக்கு மேலே மேலே ஒரு முன்சிப் கோர்ட்லேருந்து சப்கோர்ட்டோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ, அப்புறம் மாவட்ட நீதிமன்றத்திலேருந்து ஹைகோர்ட், உயர் நீதிமன்றம், அப்புறம் உயர் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்துட்டு அப்பீல்லாம் இருக்குது. பட் நேஷனல் அந்த லோக் அதாலத்தில் வந்துட்டு உங்களுக்கு எந்தவித மேல்முறையீடு இல்லை. இது வந்து எந்த கோர்ட்டில் இருக்குன்னா, கீழமை நீதிமன்றம், முன்சிப் கோர்ட், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே வந்து லோக் அதாலத் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் பேசி முடிக்க முடியும். இப்போ லோக் அதாலத்தில் யார் விசாரித்து முடிப்பாங்க அப்படின்னா, அதில் வந்து ஒரு வழக்கறிஞர், ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, அவங்கெல்லாம் உட்காந்து பேசுவாங்க. அப்போ லோக் அதாலத்துக்கு போனாலே இந்த வழக்கை நம்ம முடிச்சுக்கணுமா, சமரசம் செஞ்சுக்கணுமானா, இரண்டு தரப்பும் பேசும்போது உங்களுக்கு அந்த சமரசம் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு தீர்வு கிடச்சி உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டால் மட்டும் நீங்கள் அதை ஒத்துக்கிட்டால் கேஸ் முடிவுக்கு வரும். அல்லது கட்டாயம் ஏற்றுக்கணும், முடிக்கணும், கையெழுத்து போட்டு வழக்கை முடிவு கொண்டு வரணுன்றது கிடையாது. நீங்கள் முடியாதுன்னு சொன்னால் மீண்டும் நீதிமன்றத்துக்கே வந்துடும். நீதிமன்றத்தில் லோக் அதாலத்து போயிட்டு அங்கே ஒரு சிட்டிங்கோ ரெண்டு சிட்டிங்கோ பேசி பார்ப்பாங்க. ஆகலைன்னா அப்புறம் மீண்டும் அந்த நீதிமன்றத்துக்கே வழக்கு வந்துடும். அப்புறம் மீண்டும் நீங்கள் தகுதியின் அடிப்படையில் நடத்தலாம். ஆனால் அங்கே பேசின எந்த விஷயமே வந்து நீங்கள் இங்கே ரெக்கார்ட் பண்ணவோ மார்க் பண்ணவோ முடியாது. அதனால் அங்கே நம்ம பேசிட்டோன்றதுக்காக அது வழக்கில் பாதகங்களை ஏற்படுத்துமா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. அப்புறம் இதில் எந்த விதமான வழக்குகள் நீங்கள் பேசி முடிக்கலான்னா, மோட்டார் வாகன விபத்துக்கள், அதான் எம்சிஓபி, ஆக்சிடென்ட் கேசஸ், அப்புறம் வந்து செக் கேஸு, காசோலை வழக்குகள், அப்புறம் வந்து லேண்ட் அக்யூசிஷன்,
வழக்கெல்லாம் தான் வந்து நில ஆர்ஜித வழக்குகள், குடும்ப வழக்குகள், ஃபேமிலி டிஸ்பியூட்டு, சொத்து தகராறுகள், பாகப்பிரிவினை, அப்புறம் இந்த சம்பள பிரச்சனை, முதலாளி தொழிலாளி பிரச்சனை, தொழிலாளர்கள் பிரச்சனை, கடன் பிரச்சனைகள், வங்கிகள் பேங்கில் வாங்குகிற கடன் பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லா விதமான தீர்ப்புகளும். அதில் வந்து டைவர்ஸுக்கு மட்டும் தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அதுபோல் கிரிமினல் வழக்குகள், அதுவும் கிரிமினல் கேஸும் வந்துட்டு அடிதடி, இந்த சின்ன சின்ன தகராறுகள் எப்படின்னா காம்பவுண்டபுள், நான் காம்பவுண்டபுள்னு சொல்லுவாங்க. சமரசம் செய்யும் குற்றம், சமரசம் செய்ய முடியாத குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமரசம் செய்ய முடியாத குற்றம் அப்படின்றத வந்து நம்ம இங்கே முடிக்க முடியாது, நான் காம்பவுண்டபுள் அஃபென்ஸை. பட் காம்பவுண்டபுள் அஃபென்ஸ்னு சொல்லி சிறு சிறு குற்றங்கள், அடிதடி, சிறு காயங்கள், அந்த திட்டினாங்க, அப்புறம் டெஃபமேஷன், மான நஷ்டம், இந்த மாதிரி வழக்குகள்லாம் இருக்குல்லையா, அதெல்லாம் வந்துட்டு இங்கே வந்து நம்ம பேசி முடிக்க முடியும். இது வந்து எளிய முறையில் சமாதானமாக பேசி முடிப்பது, சிம்பிளாக கேஸ் முடிஞ்சிடும். இதுக்கு வந்து முடித்ததுக்கப்புறம் அவார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அவார்டுன்னு ஒன்று ரெடி பண்ணி அதில் வந்து சம்மந்தப்பட்ட லோக் அதாலத்தை நடத்துகிற ஓய்வு பெற்ற நீதிபதி, அதில் உள்ள மெம்பர்கள் எல்லாம் கையெழுத்து போடுவாங்க, அந்த வக்கீல் அவங்கெல்லாம். அப்புறம் இரு தரப்பினரும் கையெழுத்து போடணும். அந்த இரு தரப்பினரோட வழக்கறிஞர்கள் கையெழுத்து போட்டு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. இது வந்து ஒரு நீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்படும் தீர்ப்பாணைக்கு சமமானது. டிகிரின்னு சொல்லுவோம், சிவில் கோர்ட்டில் டிகிரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டிகிரிக்கு சமமானது இது. இது வந்து நீதிமன்ற தீர்ப்பு மாதிரி வேலிடு தான். அதோட பவர் வந்து ஈக்குவல் வேல்யூ ஃபார் டிகிரி தான். இது வந்து நடத்துகிறது வந்து தேசிய சட்டப்பணிகள் ஆணையம், நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படின்றவங்க தான் நடத்துகிறாங்க. இது வந்து ஒரே நாளில் வந்து இந்தியா முழுமைக்கும் நடக்கும். ஆல் இண்டியா லோக் அதாலத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மாநில லெவல் நடக்கும், ஸ்டேட் லெவல் லோக் அதாலத், நேஷனல் லோக் அதாலத் தான் அந்த ஆல் இண்டியா லெவலில் நடக்கிறது. ஒரே நாளில் ஒரு லீவு நாளைக்கு, சனி ஞாயிறு அந்த மாதிரி ஒரு டேட்டில் வந்துட்டு அவங்க வந்து பண்ணுறாங்க, ஒர்க்கிங் டேலையும் பண்ணுறாங்க. அப்புறம் மாநில அளவில் ஒரே நாளில் ஒரு மாநிலம் முழுமைக்கும் நடக்கும். அப்புறம் ஒரு மாவட்ட அளவில் கூட நடக்கும். ஒரே நாளில் வந்து நாங்கள் வந்து பலாயிரம் வழக்குகளுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஆக்சிடென்ட் கிளைமு, செக் கேஸு, அந்த காம்பன்சேஷன், அந்த லேண்ட் அக்யூசேஷனில் காம்பன்சேஷன், இப்படி வந்து இவ்வளோ வழக்குகளுக்கு தீர்வு, இவ்வளோ வழக்குகளில் இவ்வளோ பணம் மக்களுக்கு செட்டில் செய்யப்பட்டிருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து நம்ம செய்திகளில் அடிக்கடி பார்க்க முடியும். அதோட நோக்கம் வந்து இதுதான். இது வந்து வந்து குஜராத் மாநிலத்தில் தான் அந்த லோக் அதாலத் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அப்புறம் வந்து என்னென்னா, நம்ம பார்க்கும்போது இந்த சிவில் வழக்கு அதெல்லாம் வரும்போது அந்த எக்ஸ்பார்ட்டி கிவன் அப், அதாவது ஒருதலை பட்ச தீர்ப்பாணை, இந்த மாதிரிலாம் வந்து யாராவது வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது விடுபட்டு இருந்தால் அவங்கள விட்டுட்டு நம்ம வந்து கேஸ் நடத்தினா நாளைக்கு வந்து அது பாதகமாகலாம். அவார்டு வாங்கியிருந்தாலும் அது நாளைக்கு வந்து செட்டசைடு தி எக்ஸ்பார்ட்டி, அப்பீல், அந்த மாதிரிலாம் போகும். அப்போ வந்து நம்ம வழக்கை வந்து நல்லா கவனிக்கணும். அனைத்து தரப்பினரும் ஆஜராக இருக்கணும், அனைத்து தரப்பினருக்கும் உள்ளே கொண்டு வரணும். எக்ஸ்பார்ட்டியாக இருந்தால் செட்டசைட் பண்ணி அவங்கள உள்ளே கொண்டு வந்து நம்ம பண்ணுறது நல்லது. அது மாதிரி டெத்து, ஒருத்தர் இறந்துருக்காரு, வாரிசுகள்லாம் சேர்க்காம ஒரு குறிப்பிட்ட வாரிசுகளை மட்டும் சேர்த்துட்டு அல்லது எந்த வாரிசையும் சேர்க்காம இந்த மாதிரிலாம் கவனிக்காமல் நம்ம தப்பு பண்ணால் அது வந்து நாளைக்கு அது சட்ட சிக்கல் வரதான் செய்யும். இதெல்லாம் வந்து நல்ல வகையில் கவனித்து, ஒருத்தர் இறந்துருந்தால் நம்ம சொல்லுவோம் எல்லார் பெட்டிஷனுமோ, வாரிசுகளை சேர்க்கறது, லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்கள வந்து வழக்கில் சேர்க்கறது, அதெல்லாம் சேர்க்கணும், வாரிசு சேர்க்கறது, இப்படிலாம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த வழக்கை லோக் அதாலத்தில் முடிக்கிறது நல்லது. இது போன்று பல்வேறு செய்திகளை தொடர்ந்து பார்ப்போம். நம்மோட சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.